வணக்கம் சொந்தங்களே. வணக்கம் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 உழவு ஓட்ட போகிறோம். இன்றைக்கி தான் வந்து லாங் டைமாக வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து கலப்பையும் ரொட்டோவேட்டரும் ஓட்டலான்ட்டு பிளானுங்க. கலப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு போட்ட கலப்பை தான், கொஞ்சம் சின்ன கலப்பை தான், பெரிய கலப்பை மாற்றணும். இப்போதைக்கு கொஞ்சம் எல்லாம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால் பொறுமையாக மாற்றிக்கலான்ட்டு. இந்த வண்டியில் இப்போ என்னன்னா, நம்ம ஹீரோவில் டாப்பு சின்ன டாப்பு, இது பார்த்தீங்கன்னா பெரிய டாப்பு, நல்ல உயரம் வரும். மரங்கிறன்னு கீழே அடியில் போகும்போது பார்த்து போகிறதா இருக்குது. ரெண்டாவது வண்டி ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் கூச்சம் இருக்குது, ஏன்னா புதுசு இல்லைங்களா, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உழவோட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சொன்னாங்களே. கரெக்டாக 10 RPM தான் வச்சுருக்கேன். அது வாக்கில் பொடுன்னு போகுது. சரி, ஓகே, ஒரு 12 வச்சு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகமாக போகுது. வைட் ஆங்கிள் எடுக்கிறதுனால பெருசாக இருக்கும். சின்ன வயல்லையுமே நல்லா வளையுதுங்க வண்டி. உழவு ஓட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அழகாக லிஃப்டாமேட்டிக்கை தட்டினேன்னா சென்சிங் வந்து அப்படியே இருக்கும், கலப்பை மட்டும் மேலே வந்துடுங்க. திரும்ப நான் லிஃப்டாமேட்டிக்கை தட்டினேன் அப்படின்னா மறுபடியும் பழையபடி என்ன சென்சிங்கில் இருந்தோ அது அப்படியே வந்துடுது. அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் நல்லா சேவ் ஆகுது கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது. இதே நான் வேறு ஒரு வண்டியாக இருந்தால் மறுபடியும் பொசிஷன் டிராஃப்ட் லிவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கியரையும் ஷிஃப்ட் பண்ணிடுவேன், டக்குன்னு கலப்பையும் இறக்கி என்ன பொசிஷனில் வச்சேனோ அதே பொசிஷனில் திரும்ப ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். இதனால் வயல் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான உழவு வருங்க. எங்கேயுமே மேடு பள்ளமாக உழவு வருது அந்த மாதிரி இருக்காது, சரிசமமாக வரும். ஓ, அப்படியா விஷயம். இப்போ பாருங்க, சிஸ்டமேட்டிக் அழுத்திட்டேன், டக்குன்னு ரிவர்ஸ் கீர் போட்டு அவ்வளோதான். இப்போ லிஃப்டாமேட்டிக் அழுத்தினா நான் என்ன பொசிஷனில் வச்சேனோ அதே வந்துடும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டக்குன்னு கியரை போட்டு அவ்வளோதான். கொஞ்சம் புதுசுங்கிறதுனால கொஞ்சம் கூச்சமாக இருக்குது கியர் போடுறது, ஏன்னா ஹீரோவில் வேறு மாதிரி வரும், இதில் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இப்படி ஆகி போச்சு சொந்தங்களே. என்ன இருக்கும் 3/4 மணி நேரம் ஓட்டியிருப்போம். ஓட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கூலண்ட் இந்த பைப்புக்கிட்ட இருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பைப்பு பிரச்சனையா இல்லை வேறு ஏதோ ஓட்டை இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இதிலேருந்து தான் லீக் ஆகுது, இது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அதுக்குள்ளே இந்த சென்சிங்கும் கொஞ்சம் கோளாறு பண்ணிகிட்டு இருந்தது, அதையும் சரி பண்ணிட்டோம். சென்சோமேட்டிக் வால்வு இருக்குங்க, இந்த வால்வு. இதில் பார்த்தீங்கன்னா இது நிற்காமல் என்ன பண்ணுச்சு, கீழே வைக்க மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுச்சு. அப்புறம் இதை கழட்டி பார்த்தா இதிலேருந்து ஸ்ப்ரிங்கு போயிருந்தது. அப்புறம் நம்மகிட்டே வேறு ஒரு இது இருந்தது ஸ்ப்ரிங்கு, அதை எடுத்து போட்டு டைட் வச்சேன். இப்போ இது கரெக்டாக நின்றுச்சு. தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. அருமையாக வேலை செய்யுதுங்க. நான் ஒரு 2 சால் ஓட்டியிருப்பேன். ஓட்டிட்டு அப்பாட்ட கொடுத்து நீங்கள் ஓட்டி பாருங்கன்னு சொல்லலான்ட்டு அப்பா எடுக்கிறாங்க. கரெக்டாக பார்க்கும்போது இது கூலண்ட் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோழி முடிச்சு. சென்சிங்லாம் சூப்பராக வேலை செய்யுதுங்க. டைட் வச்சுங்க சொன்னாங்களே, லாக் ஆயிடுச்சு, லீக் ஆகலை. போவோம் மறுபடியும் அடுத்த ரவுண்டு போய் ஓட்டுவோம். இன்றைக்கி விட்றதா இல்லை.
இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அவ்வளோதான் சொந்தங்களே. ஓரளவுக்கு வண்டியில் சென்சிங்கு, அப்புறம் இந்த ரேடியேட்ரு லீக், கூலண்ட்டு லீக் ஆனது எல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டால் வந்து அப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது வாக்கில் சங்குன்னு போகுது. சரி, சின்ன கலப்பை சொல்லக்கூடாது, பெருமையாக சொல்லக்கூடாது, பெரிய கலப்பை மாட்டிக்கிட்டு தான் பேசணும். அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன். என்ன மனுஷன். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இந்த வண்டி வாங்கிட்டீங்க, ஹீரோவை விற்றுருவீங்களா அப்படின்னு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இன்னும் 10 வண்டி வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை விற்க மாட்டோம். ஹீரோ வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர். அவர் கொடுக்கறதுக்கெல்லாம் மனசே கிடையாது, யோசிச்சு கூட பார்த்ததில்ல. அவ்வளோதாங்க சொந்தங்களே. அருமையாக எல்லாமே நம்ம வழிக்கு வந்துருச்சு. வண்டி ஓட்டுறதுலேருந்து பழகிறதுலேருந்து எல்லாம் ஓரளவுக்கு நம்ம வழிக்கு வந்துருச்சு. இனிமேல் அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ரொட்டவேட்டர் வீடியோவும் பண்ணுறோம். இது ஓட்டிட்டு ரொட்டவேட்டர் தான் ஓட்டுவோம். நான் அந்த வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. இது வண்டி பார்க்குதாங்க பெரிய வண்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, சின்ன இது ரொம்ப சின்ன வயல் தான். இது பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா கட் ஆகுது. டர்னிங் ரேடியஸ்லாம் நல்லா இருக்குங்க. வண்டி பார்க்க தான் லென்த்தாக இருக்க மாதிரி தோணும். அதே மாதிரி வீல் ஸ்லிப்பேஜ் கம்மி தான். டயர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஒரு 20-25 காசு டயர் தான் இருக்கும். வீல் ஸ்லிப்பேஜ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் ஓட்ட போகிறோங்க சொந்தங்களே. சித்தப்பா ரொட்டவேட்டர் தான். புல்லு 42 பிளேடுங்க. வண்டி ஓடுற சத்தமே கேட்கலிங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இன்ஜின் ஓடுது. ரொட்டவேட்டர் சத்தம் தான் வாயின்னு கேட்குது. வண்டி ஓடுற சவுண்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்து மேலே குச்சிக்காடு இருக்குதுங்க, அதில் ஓட்டுறது காமிக்கிறேன் ஃபினிஷிங்கு. இது ஆல்ரெடி எல்லாம் 2 சால் ஓட்டினதுனால நைஸாக தான் இருக்குது. நான் இது இல்லாமல் மேலே குச்சிக்காடு ஓட்டுறது காமிக்கிறேன். A few moments later. என்னப்பா வீடு அள்ளுது பின்ன. பதினஞ்சு 16 RPM வந்து வச்சுருக்கோம். எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, நம்ம இப்போ வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 16 RPM, ஆனால் 540 நமக்கு 20 தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யாராவது 36-30 வச்சுருந்தா என்ன RPMத்தில் வச்சு ஓட்டலாம் ரொட்டவேட்டர் அப்படின்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க. வண்டி எதுவும் லோடுலாம் வாங்கலை. ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் சொந்தங்களே. நான் மட்டும்தான் ஓட்டினேன், அதனால் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. வேறு யாராவது ஓட்டியிருந்தால் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு காமிச்சிருப்பேன். ஓட்டின வரைக்குமே சாட்டிஸ்ஃபைடு தாங்க. எங்கேயுமே வந்து ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் கிடையாது. நல்லா தான் ஓடுது. புல் ரொட்டவேட்டருங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாலேயே நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து புல் ரொட்டவேட்டர் பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. கத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தாங்க இருந்தது.
எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா 20 ஆர்பிஎத்தில் தான் வந்து 540 பிடிஓவே வந்து காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் 15 ஆர்பிஎம்மில் தான் சித்தப்பா ஓட்ட சொன்னாங்க. சித்தப்பா ஆல்ரெடி நியூ ஹாலண்ட் டிராக்டர் வச்சுருக்காங்க. நீங்கள் யாராவது 36-30 வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ஆர்பிஎத்தில் ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற நம்ம சொந்தங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி சாட்டிஸ்ஃபைடு, ஒர்த்துங்க 36-30. நான் ஓட்டின கியர் பார்த்தீங்கன்னா லோ செகண்டில் வந்து ஓட்டினேன். கொஞ்சம் குச்சி அதிகமாக இருக்குது, ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லோ ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அருமையாக இருக்குங்க ஃபினிஷிங்லாம். உண்மையிலே வந்து சாட்டிஸ்ஃபைடு தாங்க. 36-30 வச்சுருக்க சொந்தங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு.